அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவில் நாம் மீன ராசிக்கான 2025ஆம் ஆண்டிற்கான பொது பலன்களை நாம் காண இருக்கிறோம். இந்த பொது பலனானது எதன் அடிப்படையில் கணிக்கப்பட்டது என்றால், இந்த ஆண்டில் நிகழ இருக்கின்ற குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி மற்றும் சனி பெயர்ச்சி ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த பொது பலனானது கணிக்கப்பட்டுள்ளது. இந்த பொது பலனில் மீனராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எவ்வளவு சதவீதம் கிடைக்கும் என்பதை நான் தசாபுத்திகளின் அடிப்படையில் கணக்கிட்டு இந்த வீடியோவின் இறுதியில் நான் வழங்கியுள்ளேன். எனவே நண்பர்கள் அனைவரும் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நமது சேனலுக்கு நீங்கள் இப்போதான் முதன்முறையாக வரீங்க அப்படிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2025ஆம் ஆண்டிற்கான பொது பலன்களை பார்ப்பதற்கு முன்னதாக கடந்த 2024இல் மீன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை அவர்கள் அனுபவித்தார்கள் என்பதை நாம் இப்போ சுருக்கமாக பார்த்துடலாங்க. கடந்த 2024 உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 12ஆம் இடமான விரைஸ்தானத்தில் சனி பகவானும், உங்களுடைய ஜென்ம ராசியில் ராகு பகவானும் மற்றும் ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவானும் சஞ்சரித்து பலன்களை வழங்கி வந்தனர். உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் உங்களின் ஜென்ம ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்து பலன்களை வழங்கி வந்தார். கடந்த 2024 மீனராசிக்காரங்க நிறைய பேர் வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு பல்வேறு பிரச்சனைகளையும், மன வலிகளையும், வேதனைகளையும் மற்றும் ஏமாற்றத்தையும் சந்தித்தே வாழ்ந்து வந்திருக்காங்க. குடும்பத்திலையும் அடிக்கடி சண்டை சச்சரவுகள், கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒரு அந்யோன்யம் இல்லாத வாழ்க்கை, கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை வர்றது, இருவரும் கருத்து வேறுபாடுகளால பிரிஞ்சே வாழ்ந்து வந்திருப்பாங்க. வேலை பார்க்கின்ற இடத்திலும் ஒரு நிம்மதி இல்லாத சூழல், தொழிலில் நஷ்டங்களே சந்திச்சிருப்பாங்க. அதே போல் கடன் பிரச்சனை ரொம்பவே அதிகமாகவே இருந்திருக்கும். மீனராசிக்காரங்க தினமும் அவங்க பிரச்சனைகளை எண்ணி எண்ணி இரவு முழுக்க தூங்காமல் அழுத நாட்கள் அதிகமாகவே கடந்த 2024 இருந்திருக்குங்க. ஒரு சிலருக்கு விபத்துகள் கூட ஏற்பட்டு அதில் அவங்க எலும்பு முறிவுலாம் கூட சந்திச்சிருப்பீங்க. இப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையில வாழ்ந்து வந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த 2025 கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம்னு தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த 2025 நடக்க இருக்கின்ற கிரக பயிற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலன்களை தான் தர இருக்கிறது. அந்த பலன்கள் என்னென்ன என்பதை இப்போது நம்ம பார்க்கலாங்க. இந்த வருடத்தின் துவக்கத்தில், அதாவது மார்ச் மாதத்தில் உங்களின் ஜென்ம ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பெயர்ச்சியாகி உங்கள் ஜென்ம ராசிக்கு வருகிறார். 12ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவானால் தேவையில்லாத விரய செலவுகள் கடந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். மன உளைச்சல் அதிகமாக இருந்திருக்கும். விபத்துகள் ஏற்பட்டிருக்கும். தொட்ட காரியங்களில் தோல்விகள் ஏற்பட்டிருக்கும். அந்த நிலைகள்லாம் தற்போது மாறி ஒரு நல்ல பலன்களையே இந்த 2025 நீங்கள் அனுபவிக்க போறீங்க. அதே போல உங்களின் ஜென்ம ராசியிலே சஞ்சரித்து பலன்களை வழங்கி வந்த ராகு பகவான் மே மாதத்திற்கு பிறகு பின்னோக்கிய பெயர்ச்சியினால் உங்களின் ஜென்ம ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி உங்களுக்கு சுப பலன்களை அதிகமாக வழங்க காத்திருக்கிறாருங்க. ஜென்ம ராசியில் இருந்த ராகு பகவான் உங்கள் குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகளை உண்டாக்கி இருப்பார். கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி சண்டை வர காரணமாகவும் அமைந்திருப்பார். ராகு பகவானின் பெயர்ச்சியினால் உங்கள் குடும்பத்தில் அமைதியான சூழல் உருவாகும், மகிழ்ச்சி அதிகரிக்கும், உறவினர்களால் நீங்கள் ஆதாயம் அடைவீர்கள். கடந்த காலத்தில் உங்கள் வீட்டில் சுபகாரிய தடைகள் ஏற்பட்டு சுபகாரியங்கள் எதுவும் நடந்திருக்காது. ஆனால் இந்த மார்ச் மாதத்திற்கு பிறகு மீனராசிக்காரர்களின் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றாக நடைபெறுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். உறவினர்களிடையே இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும். உடன் பிறந்த சகோதரர்களால் கடந்த ஆண்டு நீங்கள் ஏமாற்றத்தை அனுபவித்திருப்பீர்கள். அந்த நிலை தற்போது மாறி உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவுவார்கள். திருமணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் மே மாதத்திற்கு பிறகு உங்கள் திருமணம் நிச்சயம் நடைபெறுங்க. உங்கள் மனதிற்கு பிடித்த வரன், நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த வரன் உங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு நடக்க இருக்கிற திருமணமானது மிகப்பெரிய ஆடம்பர அளவிலான திருமணம் நடக்குங்க.
இந்த 2025 மீனராசிக்காரங்களுக்கு காதல்ல நிச்சயம் வெற்றி பெறுவாருங்க. பெற்றோரின் சம்மதத்தினுடன் உங்கள் காதல் திருமணம் நடைபெறுங்க. பிரிந்து சென்ற உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் எல்லாம் உங்களை தேடி வந்து பேசுவார்கள். கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து சென்ற கணவன் மனைவி எல்லாம் அவர்கள் மனது வைத்தால் மீண்டும் ஒன்றிணைந்து வாழும் சூழ்நிலை இந்த 2025 இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும், அந்யோன்யம் பிறக்கும். மேலும் கணவன் மனைவிக்குள்ளேயே இருந்து வந்த ஈகோ பிரச்சனைகள்லாம் நீங்கி அவர்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த 2025 கிரகங்கள் அனைத்தும் சாதகமாகவே இருக்கிறதுங்க. திருமணமாகி குழந்தை வரத்தை எதிர்ப்பு நோக்கி காத்திருக்கும் மீனராசிக்கார தம்பதியினருக்கு குரு பெயர்ச்சிக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த குழந்தை வரம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க. கடந்த 2024 ஆண்டு மீனராசிக்காரர்கள் அவர்கள் பிள்ளைகளை நினைத்து வருத்தப்பட்டிருப்பார்கள். இந்த 2025 ஆண்டில் மீனராசிக்காரர்கள் அவர்கள் பிள்ளைகள் பெருமைப்படும் அளவிற்கு நடந்து கொள்வார்கள். உங்கள் பிள்ளைகள் அதிக மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெறுவார்கள். மாணவ மாணவியர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். நீட் தேர்விற்காக தயாராகி வரும் மீனராசிக்கார மாணவ மாணவிகளுக்கு இந்த ஆண்டு நீங்கள் நீட் தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுத்து நீங்கள் விரும்பிய கல்லூரியில் மருத்துவம் பயில்வதற்குண்டான சூழ்நிலை அதிகமாகவே இருக்குதுங்க. அரசு தேர்விற்காக முயற்சி செய்து வரும் மாணவ மாணவிகளுக்கு இந்த வருடத்தில் நீங்கள் நிச்சயமாக டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி மற்றும் வங்கி தேர்வுகளில் கலந்து கொண்டு அதில் வெற்றி பெறும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க. எனவே உங்களுடைய முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். தனியார் துறைகளில் வேலை செய்து வரும் மீனராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து வந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு மற்றும் இடமாற்றம் ஆகியவை இந்த 2025 ஆண்டில் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு கிடைப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாங்க. கடந்த 2024 வேலையை இழந்த மீனராசிக்காரர்கள் இந்த 2025 புதிய வேலையை பெறுவார்கள். அவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் அவர்கள் விரும்பிய வேலை கிடைக்குங்க. வெளிநாட்டு வேலையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நீங்கள் எதிர்பார்த்த வெளிநாட்டு வேலை நிச்சயம் கிடைக்குங்க. சுய தொழில் செய்து வரும் மீனராசிக்காரர்களுக்கு கடந்த ஆண்டு உங்கள் சுய தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கும். அந்த நஷ்டங்கள் எல்லாம் தற்போது லாபமாக திரும்ப வரும் காலமாக இந்த 2025 இருக்க போகுதுங்க. தொழிலில் அதிகமான லாபத்தை பெறக்கூடிய ராசிக்காரர் எதுன்னு கேட்டிங்கன்னா அது மீனராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. வியாபாரம் உங்களுக்கு அதிகமாகவே இந்த வருடத்தில் இருக்குங்க. அது மட்டுமல்லாமல் உங்கள் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள். புதிய கிளைகளை நீங்கள் திறப்பீர்கள். கடந்த 2024 தொழிலில் பல்வேறு தடைகளை சந்தித்த மீனராசிக்காரர்கள் இந்த 2025 உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். ஒரு சில மீனராசிக்காரர்களுக்கு புதிய தொழில் தொடங்குவதற்குண்டான வங்கி கடன் மிக எளிதாகவே கிடைக்குங்க. அது மட்டுமல்லாமல் கூட்டு தொழில் பண்ண வேண்டும் என்ற ஆர்வமுள்ள மீனராசிக்காரர்களுக்கு உங்கள் நண்பர்களின் உதவியால் நீங்கள் புதிய கூட்டு தொழிலை உருவாக்குவீர்கள். காய்கறி வணிகம் செய்பவர்கள், அரிசி வியாபாரம் செய்பவர்கள், மளிகை கடை நடத்துபவர்கள், துணிக்கடை நடத்தி வருபவர்கள் மற்றும் வாகன ஓட்டுநர்களுக்கு இந்த 2025 ஆண்டில் அவர்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க. கடந்த 2024 எவ்வளோதான் மீனராசிக்காரங்க சம்பாதிச்சிருந்தாலும் அவங்க கொஞ்சம் கூட அவங்க சம்பாதிச்ச பணத்தை சேமித்து வைத்திருக்கவே முடியாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு விரைய செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருந்திருக்கும். இந்த 2025 உங்களுக்கு சுப செலவுகள் அதிகரித்தாலும் சேமிப்பு உயருங்க. உங்களில் சிலருக்கு இந்த 2024 புதிதாக நிலம், மனை மற்றும் வீடு ஆகியவை வாங்குவதற்குண்டான யோகம் இந்த 2025 இருக்குதுங்க. கடன் பிரச்சனை குறையுங்க. அதே போல உங்களில் சிலருக்கு இந்த வருடத்தில் அதிகமாக தங்கம் வாங்குகிற யோகமும் இந்த 2025 இருக்குதுங்க. தொழிலில் புதிய முதலீட்டினை மீனராசிக்காரர்கள் செய்வார்கள். அதன் மூலம் அவர்கள் லாபமும் அடைவார்கள். ஒரு சில மீனராசிக்காரர்கள் ஷேர் மார்க்கெட் துறையில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்து அதில் லாபம் காணக்கூடிய ஆண்டாக இந்த 2025 இருக்க போகுதுங்க. கடன் பிரச்சனையில் சிக்கித் தவிக்கும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த 2025 மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு அதிகமான பணவரவு இருப்பதால் உங்கள் கடன் பிரச்சனை படிப்படியாக குறையுங்க. கடந்த ஆண்டு நீங்கள் கடனாக கொடுத்த தொகையெல்லாம் தற்போது வட்டியும் முதலுமாக நீங்கள் வசூல் செய்வீர்கள்.
உங்களுக்கு மனைவியின் வழி உறவினர்களால் ஆதாயம் ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த 2025 இருக்க போகுதுங்க. ஐடி துறைகளில் வேலை பார்க்கும் மீனராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஆன்சைட் ஜாப் இந்த 2025 நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க. ஆன்சைட் ஜாப் கிடைக்கப்பெற்று குறிப்பாக நீங்கள் ஆஸ்திரேலியா மற்றும் கனடா போன்ற நாடுகளுக்கு இந்த ஆண்டு நீங்கள் செல்வீர்கள். அது மட்டுமல்லாமல் புதிதாக ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கும் வாய்ப்பு இந்த 2025 இருக்குதுங்க. அரசு துறைகளில் வேலை பார்க்கும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் இடமாற்றம் ஆகியவை நிச்சயம் கிடைக்குங்க. உங்களை தேடி கௌரவ பதவி வந்து சேருங்க. கடந்த 2024 உங்கள் உடல்நிலையில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மருத்துவ செலவு அதிகமாகவே இருந்திருக்குங்க. அந்த நிலை தற்போது மாறி உங்கள் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படுங்க. மேலும் உங்கள் பெற்றோரின் உடல்நிலையில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் தீரும் ஆண்டாக இந்த 2025 இருக்க போகுதுங்க. இப்போ நான் சொன்ன பலன்களில் உங்களுக்கு எவ்வளவு சதவீதம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு நடக்கிற தசா மற்றும் புத்தியை பொறுத்து தாங்க இருக்குது. இப்போ உங்களுக்கு வளர்பிறை சந்திர தசை, புதன் தசை, குரு தசை ஆகியவை நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா நான் சொன்ன பலன்களில் 90லேருந்து 95% உங்களுக்கு கிடைக்குங்க. அடுத்ததாக சூரிய தசை, ராகு தசை மற்றும் கேது தசை ஆகியவை நடந்துச்சுன்னா நான் சொன்ன பலன்களில் உங்களுக்கு 80% பலன்கள் கிடைக்குங்க. சுக்கிர தசை மற்றும் கேது தசை உங்களுக்கு நடந்துச்சுன்னா நான் சொன்ன பலன்களில் உங்களுக்கு 75% உங்களுக்கு கிடைக்குங்க. சனி தசை நடந்தது அப்படின்னா உங்களுக்கு நான் சொன்ன பலன்களில் 60% பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. மேலும் பல நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க பிரதோஷ வழிபாடு உங்களுக்கு மிக மிக முக்கியங்க. பிரதோஷ நாட்களில் சிவனை வழிபடுவது உங்களுக்கு பல்வேறு சிறப்பினையும் மற்றும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இதுவரைக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.